வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அந்த வேதத்துல தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவானா. எனக்கோ ஒரு நாள் 1 மணி நேரம் 2 மணி நேரம் இல்லை, இரவும் பகலும். அப்போ நான் தியானமா இருக்க எப்போ எனக்கு ஆசை வரேன்னா, எப்போ நான் தியானத்துக்கு நான் ஒப்பு கொடுப்பேன்னா தேவப்பிள்ளையில ஆமீன் இரவும் பகலும் தேவப்பிள்ளையில வசனம் சொல்லுது கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து. அப்போ நான் கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருக்கும்போது தான் அதை நான் நேசிக்கிறது மாத்திரம் இல்லாம அதை தியானித்து அந்த வசனத்தின்படி நான் வாழ நான் அர்ப்பணிக்க முடியும். ஆமே, எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன் தேவப்பிள்ளையில. அதனால தான் சங்கீதம் 119 105 வாசிக்கிறோம், வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது என்று. அதுதான் நம்மளுக்கு வழி காட்டும், அது நம்மளுக்கு வெளிச்சம். அதே சங்கீதம் 119:11 வாசிப்பீங்கன்னா, நான் பாவம் செய்யாதபடிக்கு உங்க வார்த்தையை இருதயத்தில் வைத்தேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். தெய்வ பிள்ளையில நம்ம புத்திமானா நடத்துவதற்கு, நம்ம சரியான வழியில் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம், இந்த வார்த்தைகள், இந்த வேத வசனம் நம்ம இருதயத்தை விட்டு, நம்ம வாயை விட்டு பிரியாதது தியானிக்க கர்த்தர் உதவி செய்வார்.